வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஃபெயிலியர் ஃப்ரேம் அப்படிங்கிற அனிமேவோட சீசன் 1 எபிசோடு 3 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். சம்மனாகி வந்த ஹீரோஸ் எல்லாருமே அங்க இருக்க மான்ஸ்டர்ஸை போட்டு குழந்தை கட்டிட்டு இருக்காங்க. ஆனா அதுல ஒரு பொண்ணு மட்டும் என்னால முடியாது, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கா. கொபாட்டோ அப்படின்னு பக்கத்துல இன்னொரு பொண்ணு வந்து நிக்கிறா. இக்குசுபா அப்படின்னு கொபாட்டா சொல்றா. இல்ல, அது என்னோட ஃபேமிலி நேம், என்னோட பேர் அசாகி அண்ட் எனக்கு என்னோட ஃபேமிலி நேமை யூஸ் பண்ணி கூப்பிட்டா சுத்தமா பிடிக்காது அப்படின்னு அசாகி சொல்ல, சரி ஓகே நான் மன்னிச்சிரு அப்படின்னு கொபாட்டா சொல்றா. ஆமா, இத்தனோட மான்ஸ்டரை கொள்றதுக்கு இவ்வளவு இறக்கப்படுறியே, நீ எப்படி இந்த காட்டை தனியா இருக்க போற? பெசாட்டி எங்க டீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா? நம்ம கிளாஸ்ல இருக்க எல்லாரும் எஸ் ரேங்க்ல இருந்து இ ரேங்க் வரைக்கும் தனித்தனியா குரூப் செப்பரேட் பண்ணிருக்காங்க. நான் பி ரேங்க்ல இருக்கேன், நீ டி ரேங்க்ல இருக்கனால உனக்கு கிரிகாரா குரூப்ல ஜாயின் பண்ணிக்க மாட்டாங்க. அண்ட் டாக்குட்டோ சிஸ்டர்ஸும் எப்பவுமே டீமா தான் இருப்பாங்க. அயாக்காவும் இறந்து போயிட்டா. உன்கிட்ட இருக்கிற எபிலிட்டிக்கு உங்களோட டீம் அப் பண்ணவே எல்லாரும் யோசிப்பாங்க. இருந்தாலும் நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், நீ எங்க டீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோ. ஏன் சொல்றேன்னா, நம்ம எப்படி இந்த கிரேட் டீம் என் பேரை கொண்டதுக்கு அப்புறம் நம்மளோட வீட்டுக்கு திரும்பி போயிடுவோம். அங்க போனதுக்கு அப்புறமா யாரும் இல்லைன்னு யோசிச்சு ஃபீல் பண்றதுக்கு இப்பவே உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், எங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அசாகியும் கோபட்டோவை கன்வின்ஸ் பண்றா. சரி ஓகே, சீக்கிரமா அதை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அசாகி சொல்றா. உடனே உயிரோட இருக்க ஒரு மான்ஸ்டரை கட்டி போட்டு எடுத்துட்டு வராங்க. இது உனக்காக காடஸ் வைக்கிற டெஸ்ட், இதை நீ பண்ணனா அப்புறம் மெமோரி மாதிரி நீனும் வீக்கா இருக்கான்னு சொல்லி டிஸ்போஸ் பண்ணிடுவோம், யோசிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அசாகி சொல்றா. கோபட்டோக்கு வேற வழி இல்லைங்கிறனால அந்த மான்ஸ்டரை அவங்க சொன்ன மாதிரியே கொண்டுடுறா. டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டேன், கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அசாகி அங்க இருந்து கிளம்புறா. கோபாட்டாவும் இப்போ ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறா. ஒரு பூனைக்கு அடிபட்டு இருந்த போது மெமோரி தான் வந்து அந்த பூனையை காப்பாத்தி கூட்டிட்டு போயிருப்பான். அதை யோசிச்சு பார்த்து என்ன மன்னிச்சிரு மெமோரி, இப்ப என்னால எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி அயாக்காவை காட்டுறாங்க. அந்த விஷயஸ் வயிற்றுல அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் இப்பதான் அவ கண்ணையை முழிக்கிறா. இவ்வளவு நாள் ஆகி அவளுக்கு வயிற்றுல இருக்க வலி மட்டும் சரியாகல. எந்திரிச்சோனி மெமோரி எங்க அப்படின்னு தான் கேட்கறா. மெமோரிக்கு அப்படி நடந்ததுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்ன மன்னிச்சிரு. எங்களால அந்த ரிச்சுவல்ஸை மீற முடியாது, வீக்கா இருக்கிறவங்களால எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்கள டிஸ்போஸ் பண்றதுக்காக தான் இந்த ரிச்சுவல்ஸே உருவாக்குனாங்க. இந்த ரிச்சுவல்ஸை 11 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த காடா சொல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் இது முட்டாள்தனமான ரிச்சுவல்ஸ், எனக்கு இது சுத்தமா பிடிக்கல அப்படின்னு அயக்கா சொல்றா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். ஆனா என்னைக்குமே ஹை ரேங்க்ல இருக்கவங்களும் வீக்கானவங்களும் ஒன்று சேரவே முடியாது, அவங்க 2 பேருமே வேற வேற அப்படின்னு அந்த காடா சொல்ல, நீங்க எஸ் ரேங்க்ல இருக்கவங்களுக்கு நிறைய மதிப்பு கொடுக்குறீங்க அப்படிதானே அப்படின்னு அயக்கா கேட்கறா. ஆமா அப்படின்னு இந்த காடா சொல்றா. எஸ் ரேங்க்ல இருந்துட்டு கண்டிப்பா நான் என்னோட பெஸ்ட்டை ட்ரை பண்றேன், ஆனா அதுக்கு பதிலாக இந்த மாதிரி முட்டாள்தனமான ரிச்சுவல்ஸ் இதோட ஸ்டாப் பண்ணிருங்க அப்படின்னு அயக்கா சொல்றா. ஒரு எஸ் ரேங்க் மெம்பர்ட்ட இருந்து நான் இதை எதிர்பார்த்ததுதான் அப்படின்னு இந்த காடஸ் அயக்காக்கு கை கொடுக்க, முதல்ல நீ என்ன மன்னிச்சிரு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஹார்ஷாவும் அதே நேரத்துல மெமோரிக்கு நடந்ததுக்காகவும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு இந்த காடா சொல்ல, உடனே அயக்காவும் அவளோட கையை கொடுக்குறா. இந்த வழியா தான் போயிருக்கா, இப்படியே போனா கண்டிப்பா அவளை பிடிச்சிடலாம் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். அந்த பொண்ணை பிடிச்சதுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி அவனை வச்சு கொஞ்சம் என்ஜாய் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்றான். அண்ட் இதே மாதிரி ஒரு நாளைக்கு இருக்கணுங்க சேர்ந்ததுதான் ஒயிட் வாக்கர் அப்படிங்கிற குரூப். இவனுங்க சேர்ந்து அந்த பொண்ணை துரத்திட்டு இருக்காங்க. இப்பதான் நம்ம ஹீரோ டஞ்சனை விட்டே வெளியே வரான். வெளியே வந்து அவனோட ஸ்டேட்டஸை செக் பண்ணி பாக்குறான். அவனுக்கு நிறைய லெவல்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. என்னோட புது ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்றதுக்கு ஏதாவது மான்ஸ்டர் வந்தா நல்லா இருக்கும், அப்படியே எனக்கு ஒரு ஸ்வாடும் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும் போது தூரத்துல ஒரு குட்டி ஸ்லைமை சேர்ந்து எல்லாரும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு என்னோட நிலைமை தான் போல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எல்லா பெரிய ஸ்லைமும் சேர்ந்து அந்த குட்டி ஸ்லைமை போட்டு அட்டாக் பண்ணியும் அந்த குட்டி ஸ்லைம் முயற்சியை விட்டு கொடுக்காம அவங்க எல்லாத்துக்குள்ளேயும் சேர்ந்து போராடிட்டு இருக்கதை பார்த்து நம்ம ஹீரோ போயிட்டு எல்லாத்துக்கும் பேரலைஸ் பவரை யூஸ் பண்ணி அதுங்க எல்லாத்தையும் ஸ்லோ பாய்சனை வச்சு அட்டாக் பண்றான். அதுக்கப்புறம் பேரலைஸை ரிலீஸ் பண்ணோன்னு அங்க இருக்க ஸ்லைம்ஸ்லாம் நம்ம ஹீரோ பார்த்து பயந்து தெரிச்சு ஓடிடுது. நம்ம ஹீரோ அந்த குட்டி ஸ்லைம் கிட்ட போயிட்டு, என்ன பார்த்து பயப்படாத, நான் உனக்கு காப்பாத்த தான் வந்திருக்கேன், அண்ட் நீ ரொம்ப வீக்கா இருக்கன்னு கவலைப்படாத, நீனும் கண்டிப்பா ஒரு நாள் ஸ்ட்ராங்கா மாறுவ சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பேரலைஸை ரிலீஸ் பண்ணிட்டு கிளம்புறான். அந்த ஸ்லைமும் நம்ம ஹீரோவே ஃபாலோ பண்ணி பின்னாடி போய்கிட்டே இருக்கு. என்ன ஃபாலோ பண்ணிட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஸ்லைமை பார்த்து கேட்க, இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்லைமும் தலையாட்டுது. அப்படி இன்னொரு பக்கம் அந்த ஒயிட் வாக்கர் குரூப் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்க அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. இன்னும் அவங்களோட பிரசன்ஸ் என்னால சென்ஸ் பண்ண முடியுது, அவங்க தொடர்ந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே தான் இருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணு யோசிக்கிறா. ஒன்னால எனக்கு பின்னாடி இருக்கிறத பார்க்க முடியுதா அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஸ்லைம் கிட்ட கேட்கறான். அதுவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸ்லைம்ஸை பத்தி இந்த ஃபார்பிடன் புக்ல ஏதாவது போட்டிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ படிச்சுட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு ஒண்ணுமே புரியல. நான் எப்படியாச்சும் அந்த ஃபார்பிடன் புக்ல இருக்க மேஜிக்கை கத்துக்கிட்டு அந்த காடஸை பழிய வாங்கணும், இதான் நான் போக போகிற பாதை. உனக்கு ஓகேனா நீ என் கூட வரலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுவும் வரேன் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுது. சரி அப்பனா இன்னில இருந்து உன்னோட பேரு பிக்கிமாரோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒயிட் வாக்கர் குரூப் அந்த பொண்ணை துரத்துக்கிட்டே கிட்ட வரைக்கும் போயிட்டாங்க, இதுக்கு மேல ஓட்டத்துல எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு அவளோட மேஜிக்கல் ஆர்ட்டை யூஸ் பண்ணி அவளுக்குள்ள ஒரு ஆர்மர் மாதிரி கிரியேட் பண்றா.
அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோ அந்த ஒயிட் வாக்கர் குரூப் கிட்ட மாட்டிக்கிறான். யாரா நீ, பாக்கிறதுக்கு பள்ளியை விட சின்னதா இருக்க, இந்த மாதிரி ஒரு வீக்கானவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது, சீக்கிரமா இந்த பயந்தாங்கோலி அடிச்சு போடுங்கடா, கிளம்புவோம் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். எனக்கு இந்த பையன்லாம் வேணாம், எனக்கு அந்த பொண்ணுதான் வேணும் அப்படின்னு சொல்றான். இப்படி அந்த 4 கோமாளிங்களும் நம்ம ஹீரோவை கொல்லணும்னு கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவை இதான் சான்ஸ்னு எஸ்ஆர்லான்னு பாக்குறான். எங்கடா தப்பிச்சு போற, என்னோட கத்திக்கு மனுஷங்க ரத்தம் வேணும், அந்த நீடா கொடுக்க போற அப்படின்னு ஒருத்தன் சொல்ல, இல்ல இல்ல நான் உயிரோட விட்டுருங்க, நான் உயிர் வாழணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவனை நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ பேரலைஸ்னு சொன்னோன்னே அவனை அப்படியே தொப்புன்னு விழுந்துடுறான். பரவாயில்ல, என்னோட பேரலைஸ் பவர் காடஸ் கிட்ட மட்டும்தான் ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஹியூமன்ஸ் மேல கூட ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம ஹீரோவும் அந்த டஞ்சன்ல இருக்க மான்ஸ்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது நீங்களா அதோட கால் தூசின்னு கூட வர மாட்டேங்குதா அப்படின்னு நம்ம ஹீரோவும் பேரலைஸ் அண்ட் பாய்சன் அட்டாக் யூஸ் பண்ணி மொத்த பத்தோட கதையுமே முடிச்சிடுறான். அவனுக்கு கிட்டத்தட்ட பிரோஜனமான பொருள் இருக்குமான்னு செக் பண்ணி பாக்குறான். பக்கத்துல இன்னொருத்தங்க யாரும் இருக்காங்க போல, என்னால சென்ஸ் பண்ண முடியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னாச்சு, திடீர்னு ஒயிட் வாக்கர்ஸோட பிரசன்ஸ் என்னால் சென்ஸ் பண்ண முடியல, ஆனால் அதை விட ஒரு பெரிய பிரசன்ஸ், ஸ்பிரிட் ரேஞ்சுக்கு பவர்ஃபுல்லான பிரசன்ஸ் என்னால் சென்ஸ் பண்ண முடியுது, அது யாரா இருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை டக்குன்னு அட்டாக் பண்ண போக நம்ம ஹீரோவும் பேரலைஸை யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுறான். நீ என்னை அட்டாக் பண்ண வந்ததை நான் சென்ஸ் பண்ணனால தான் உன்னை பேரலைஸ் பண்ணேன், என்னை மன்னிச்சிரு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நீ தான் அந்த அந்த 4 பேர்த்தையும் அப்படின்னு அந்த பொண்ணு ஏதோ சொல்ல முடியாம சொல்லிட்டு இருக்கா. நான் உன்னோட மவுத்தை மட்டும் ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணோட வாயை ரிலீஸ் பண்றான். உடனே அந்த பொண்ணு, என்னால இப்ப சாதாரணமா பேச முடியுது, நீ தான் அந்த 4 பேர்த்தையுமே கொன்னியா, தனியா கொண்டிருக்க முடியாது, உன்னோட டீம் எங்க இருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கறா. டீம்ல இல்ல, நான் மட்டும் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ பொய் சொல்லலாங்கிறது என்னால சென்ஸ் பண்ண முடியுது, ஆனா எப்படி அந்த 4 பேர்த்தையும் தனியா கொண்டு வந்தா என்னால நம்ப முடியல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. ஆமா, நான் என்னோட பார்ட்னரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க மறந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் பிக்கி மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. என்னோட சென்ஸ் படி பார்த்தா நீனும் நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க, தேங்க்ஸ், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கறா. நான் இந்த இடத்துக்கும் காட்டுக்கும் புதுசு, ஸோ யாரை நம்புறதுன்னே தெரியல, பட் ஓ மேல நம்பிக்கை இருக்கிறதுனால சில கொஸ்டின்ஸ் கேட்கறேன், இந்த லெட்டர்ல இருக்கிறத உன்னால படிக்க முடியுதா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இது ஏன்ஷியன்ட் ஸ்கிரிப்ட், இது என்னால் படிக்க முடியல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா இதை படிக்கக்கூடிய ஒருத்தவங்க எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. அவங்க எங்க இருக்காங்கன்னு அவங்கள பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க எங்க இருக்காங்கன்னா கோல்டன் டீமன் சோன், அது ஒரு டேஞ்சர் சோன், இந்த கான்டினென்ட்டோட மிடில் இருக்கு, அங்கதான் அவங்க இருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இவ்வளவு பெரிய இன்ஃபர்மேஷனை சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட உயிரை காப்பாத்தின உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. நான் சென்ஸ் பண்ணதுலே தெரியுது இவ ரொம்ப நல்லவன், இவளை பார்க்கும் போது என்னோட ஆன்ட்டி ஞாபகம் வருது, அவங்களும் இதே மாதிரி ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரி ஓகே, நம்ம இங்கேயே புரிஞ்சுக்கலாம், இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆகிடுவா அப்படின்னு நம்ம ஹீரோவும் அங்க இருந்து கிளம்புறான். ஹே பிக்கிமாரு, அவ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன அட்டாக் பண்றாளா இல்லையான்னு பின்னாடி இருந்து வாட்ச் பண்ணிக்கோ, இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே எனக்கு பின்னாடி இருந்து வாட்ச் பண்ணணும் பார்ட்னர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி தலை அப்படிங்கிற மாதிரி அந்த பிக்கிமாரு சொல்லுது. நம்ம ஹீரோவும் அங்க இருந்து கிளம்புறான். இந்த இடத்துல இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க.